அன்பினர்களே, மீண்டும் இன்று மாலை சந்திப்பு. தற்பொழுது தேர்தல் நிலவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்கின்றது. முதலில் அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நான் 2-3 தடவைகளுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஜேவிபி 20 லட்சம் வாக்குகளை இழக்கும் என்று. அதாவது அவர்கள் கடந்த இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது நாடு முழுவதும் பெற்றிருந்த சுமார் 68 லட்சம் வாக்குகளில் 20 லட்சம் வாக்குகளை பின்னடைவு சரிவை ஏற்படுத்தும் என்று சொல்லி இருக்கின்றோம். வடகிழக்கு வடமாகாணத்தை கைப்பற்றுவதற்காக மீனவ அமைச்சர் சந்திரசேகரன் அலைஞ்சார். ஓடினேன் முல்லைத்தீவு வரை ஓடினேன். இல்லை, முல்லை கிளிநொச்சி மாவட்டங்கள் தமிழரசு கட்சி முன்னிலையில் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வடக்கு மக்களே. நாம் அது நாளை மாலை பார்ப்போம் தேர்தல் முடிவுகளை பற்றி. இப்பொழுது நாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கிரீஸ் நாட்டில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் ஜனாதிபதி செயலக அதிகாரிக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பதில் பணிப்பாளர் துஷித ஹல்லொலுவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீது தெரிவித்துள்ள கருத்து குறித்து விசாரணை நடத்த கோரியே சிஐடியில் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கிரீஸ் நாட்டில் குறிப்பிடத்தக்க $40 மில்லியன் முதலீடுகள் செய்துள்ளதாக சுஷித ஹல்லொலுவ சமீபத்தில் கூறிய கருத்து குறித்து விசாரணை செய்யுமாறு சிஐடியில் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிஐடியில் விசாரணை கோரி நேற்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை சட்டத்தரணி அகலவத்த உக்வத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார பெருமவுடன் இணைந்து நேரடியாக கொழும்பு சிஐடி தலைமையகத்தில் அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவரை அழைத்து விசாரணை செய்யுமாறு. சுஷித ஹல்லொலுவ ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இருந்த அரசாங்கத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தில் இணைக்கப்பட்ட உயர் அதிகாரியாக பணியாற்றியிருக்கின்றார். அப்படியானால் இந்த லொல்லு எங்கிருந்து வருகிறது? ரணிலிடமிருந்து தான் வருகிறது. பார்ப்போம். பலமான ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாதுதான். ஆனால் ஒரு டேமேஜ் பண்ணி IMF ஊடாக ஒரு நெருக்கடி கொடுக்கின்ற போது நிதி நெருக்கடி மூலமாக இந்த அரசை கொஞ்சம் ஆட்டம் காண வைக்கலாம் இல்லையா? அதைத்தான் நரி செஞ்சு கொண்டிருக்குது. அதாவது நரியாரின் நப்பாச ஏனவெனில் மீண்டும் மக்கள் வரிசை யுகத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு நிலை உருவானால் கோட்டையன் போன்று நிலை கொண்டு உருவாகும் இல்லையா? அப்போது ரணிலை டில்வின் சில்வா ஆட்சிக்குள் அழைக்கலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இது குறித்து நாம் பின்னில் வேறு பார்ப்போம். ஆனால் இன்றைய தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற போது அந்த ஆசை எங்களுக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது. ஒரு விடயம், மஹிந்தன் கம்பெனியோ ரணில் கம்பெனியோ இந்த ஆட்சிக்குள் வந்தால் நாடு நாசம். அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சந்தேக நபர் அர்ஜுன் மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் தனது பெயரை மாற்றிக் கொண்டுள்ளார். அர்ஜுன் மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் தனது பெயரை மாற்றிக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார். இதுவரையில் அது பற்றி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் தனக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்று தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அர்ஜுன் மகேந்திரன் தனது பெயரை மாற்றிக்கொண்டு தற்பொழுது சிங்கப்பூரில் இருக்கிறார். அவர் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர். எனவே சட்ட சிக்கல் எழுந்துள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் எமக்கு அறிவித்துள்ளதாக அதை சரி செய்ய நாம் முயற்சித்து வருவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சந்தேக நபர் சிங்கப்பூர் பிரஜை அர்ஜுன் மகேந்திரன் தனது பெயரை மாற்றிவிட்டார் என்று நான் கடந்த வருடத்தில் 3 தடவை ஊடகத்தில் சொல்லி இருக்கின்றேன். பல நேர்கள் இதை நினைத்துக் கொள்ளுங்கள். 2023 ஆண்டில் 2 தடவைகள் இலங்கையின் மிக முக்கிய VIP தற்போது இந்த ஆட்சிக்கு பல குடைச்சல்களை கொடுத்து வருகின்ற நரியார் அந்த VIP 2023 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி சிங்கப்பூர் செல்கின்றார். சிங்கப்பூர் ஹோட்டல் பிரசிடென்டில் அந்த VIP 2023 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அர்ஜுன் மகேந்திரனை சந்திக்கின்றார். அங்கு இருவரும் சுமார் 1 மணி நேரம் உரையாடுகின்றார்கள். மறுதினமும் அந்த சந்திப்பு நீடிக்கின்றது. 24ஆம் தேதி அந்த VIP கொழும்பு திரும்புகின்றார். ஆனால் அர்ஜுன் மகேந்திரன் 2019ஆம் ஆண்டிலேயே தனது பெயரை வேறு பெயருக்கு மாற்றிக் கொண்டார் என்று ஒரு தகவல் உள்ளது. அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூரை விட்டு லண்டன் சென்றிருக்கிறார். லண்டன் மூவ் ஆயிருக்கிறார் என்ற கதையும் இருக்கின்றது.
அதை பிறகு பார்ப்போம். அர்ஜுன் மகந்திரனை இலங்கைக்கு தானுங்கள் என்று இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் கொடுத்து கேட்கலாம் இல்லையா? அதாவது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு தாருங்கள் என்று இன்டர்போல் ஒரு ரெட் நோட்டீஸ் அரெஸ்ட் ஒன்று பிடியானே கொடுத்து கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். சிங்கப்பூர் கேட்கலாம் இல்ல? கேட்கலாம். ஆனால் சிங்கப்பூர் கொடுக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். நேற்று சிங்கள செய்திகளில் ஒரு சர்ச்சை கிளம்பி உள்ளது. இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான தமிழ் மொழி பிரச்சார பாடல்களில் தொடரை என்பிபி வெளியிட்டுள்ளது. இதில் தமிழ் தேசியவாதம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகியவற்றுடன் நெருக்கமாக தொடர்புடைய கதைகள் மற்றும் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கில் தேர்தல் வெற்றிகளை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த பிரச்சாரம் கட்சிகள் அரசியல் நிலைப்பாட்டின் நேர்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது சிங்கள பகுதிகளில். என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தனது பேஸ்புக்கில் பகிர்ந்து கொண்ட பாடல்களில் ஒன்றில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கௌரவிக்கும் வகையில் வெல்வெட்டி துறையில் ஒரு வெண்கல சிலையை அமைப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். பாடலின் வரிகள் என்பது தைரியத்திற்காக இயங்கிய நிலம், தமிழ் பெருமை செழித்து வளர்ந்த மண், வரலாறு பிறந்த மண், தேசத்திற்கு அதன் உன்னத தலைவரை வழங்கிய மண், வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாள் பெயரில் ஒரு புதிய துறைமுகம் எழும், இது நமது 100 ஆண்டுகால வரலாற்றை எதிரொலிக்கும், என்பிபி கொள்கைகளுக்கும் தமிழ் தேசிய தலைவரின் கொள்கைகளும் ஒன்றே, தமிழ் தேசிய தலைவரின் வெண்கல சிலை நாங்கள் அவரது சொந்த நிலத்தில் நடுவோம், நாங்கள் ஒரு நினைவு மண்டத்தை கட்டுவோம் என்றும் அடிச்சுடுகிறார். நாங்கள் செப்பு சிலையை நிறுவுவோம், முதல் திட்டத்தை நகர சபைக்கு முன்வைப்போம், அனைத்து பிராந்தியங்களிலும் மாவீரர் இல்லமும் மீண்டும் கட்டப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும், சபையால் ஏற்கப்பட வேண்டிய கடமை எத்தனை வருடங்கள் கடந்தாலும் தமிழ் மக்களின் அடையாளம் நிலைத்திருக்கும் என்றும் அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிந்திருக்கின்றாராம். நான் காணவில்லை, சிங்கள பகுதியிலிருந்து இதை நான் தமிழாக்கம் செய்து கிடைத்திருக்கின்றது. இந்த பாடல் நல்லூரில் உள்ள சங்கிலியா தோட்டத்திற்கு கிட்டு தோட்டம் என்று பெயரிடுவதையும் உறுதியளித்திருக்கிறது. அது எல்டிடியின் மூத்த தளபதி கிட்டு பற்றிய குறிப்பு. மேலும் பிரபாகரனின் பெற்றோர்களான வேலுப்பிள்ளை மற்றும் பார்வதி அம்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நினைவு மண்டபம் மற்றும் ஒரு துறைமுகத்தையும் கட்டதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். முல்லைத்தீவில் உள்ள கரந்துரை பற்றி பிரதேசபைக்காக இயற்றப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு பாடல் ஜேவிபியின் இடதுசாரி சித்தாந்தத்தை பிரபாகரனின் சித்தாந்தத்துடன் ஒப்பிடுகிறது. மேலும் ஒவ்வொரு பிரதேசபையும் விடுதலை புலிகளின் கல்லறைகளை மீட்டெடுக்கும் பராமரிப்பதற்கும் பாரம்பரியத்துக்கும் ஆதரவளிக்கும் என்றும் உறுதியளித்திருக்கிறது அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய தலைவரின் சித்தாந்தம் கம்யூனிசம், என்பிபியின் சித்தாந்தமும் கம்யூனிசம் தான். நாங்கள் ஒரு பயிரப்பட்ட தொலைநோக்கின் கீழ் ஒன்றுபட்டுள்ளோம். இது போன்ற 28 பாடல்கள் தயாரிக்கப்பட்டு மாவட்ட அளவிலான அதிகாரப்பூர்வ பக்கங்கள் உட்பட ஜேவிபியின் இணைக்கப்பட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிரப்பட்டுள்ளன. தமிழ் தேசியவாதத்துடன் வரலாற்று ரீதியாக எந்த தொடர்பும் இல்லாத தெற்கில் இடதுசாரி கட்சியான ஜேவிபியால் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பாடல்களை விளம்பரப்படுத்துவது ஒரு சந்தர்ப்பவாத நடவடிக்கை என்று பல விமர்சனங்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் கடந்த காலத்தில் தமிழர் சுயநிர்ணய உரிமையை கடுமையாக எதிர்த்து மற்றும் சிங்கள பௌத்த பெரும்பான்மை கதைகளுடன் தன்னை இணைத்துக் கொண்ட ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இப்போது விடுதலை புலிகளின் தலைவர்களின் படங்களை பயன்படுத்தி ஆதரவை பெற தமிழ் ஆயுத போராட்டத்தின் நினைவை ஈர்க்கிறது என்பதை இந்த பாடல்கள் நிரூபிக்கின்றது. தலைவரின் பழைய வீட்டின் புகைப்படங்கள், மாவீரர் நாள் நினைவிடத்தின் காட்சிகள் மற்றும் விடுதலை புலிகளுக்காக போராடிய தியாகிகள் பற்றிய உணர்வுபூர்வமான குறிப்புகள் இந்த இசை வீடியோக்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உத்தி ஜேவிபியை பாசாங்குத்தனமாக குற்றம் சாட்டும் தமிழரிடமிருந்து விமர்சனங்களை பெற்றுள்ளது என்றும் பார்க்கலாம். தமிழர் நிலம் தொடர்ந்து கைப்பற்றப்படுவது மற்றும் இனப்படுகொலைக்காக நீதி மறுக்கப்படுவது குறித்து மௌனமாக இருக்கும் ஒரு கட்சி இது. இப்போது அவர்கள் தமிழ் மக்களின் தியாகிகளையும் வரலாற்றையும் தேர்தல் பிரச்சார தந்திரமாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? உண்மையும் தான். தேசியவாத கட்சி திடீரென தமிழ் தேசியவாத பேச்சுக்களுக்கு மாறியது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல. மாறாக வலதுசாரி கட்சிகள் வடகிழக்கு தேர்தல்களில் தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் முயற்சிக்கும் ஒரு பரந்த அரசியல் வடிவத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் பொறுப்பு குரல், ராணுவமயமாக்கல் அல்லது சுய நிர்ணய உரிமைக்கு உறுதியான உறுதிமொழிகள் இல்லாமல் இத்தகைய செயற்பாடுகள் என்பது தமிழர்களின் வாக்குகளை ஆட்டைய போட நடத்தும் கபட நாடகம் இல்லையா? நம்பலாமா? விடுதலை புலிகளின் தொடர்புடைய தமிழ் மொழி பிரச்சார பாடல்கள் குறித்து என்பிபி அரசு இன்று காலை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றது.
தமிழ் தேசியவாதம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நெருக்கமாக தொடர்புடைய தமிழ் மொழி பிரச்சார பாடல்களை வடக்கு மற்றும் கிழக்கில் வெளியிடப்பட்டதை தேசிய மக்கள் சக்தி மறுத்துள்ளது. அடுத்தாண்ட அந்தர்பல்டி வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சகல இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட சில காணொலிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் பேஸ்புக்கில் டேக் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க கூறியுள்ளார். இது ஒரு இன்டர்நேஷனல் அந்தர்பல்டி என்ன ஒரு தேசிய, அதாவது இந்து பாஷையில ஒரு அந்தர்பல்டி என்ன ஒரு தேசிய அடின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சர்வதேச அந்தர்பல்டின்னு சொல்லுவோம். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அந்த காணொலிக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை என்றும் அவர் தெளிவுத்துறார். இது எப்படி இருக்குது? எங்களுக்கு அந்த பாட்டுக்கு அந்த இதுக்கு அவரை பேஸ்புக்ல இருக்குமா, அதாரே டேக் செஞ்சாங்களாம், எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? எப்பா நாங்க முடியலாராமா, என்ன நடிப்பிடாராமா? அத்தகைய காணொலிகள் டேக் செய்யப்படுவதில்லை. தேசிய மக்கள் சக்திக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. சில இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பேஸ்புக்கில் காணொலிகளை உருவாக்கி டேக் செய்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்க நம்பலாமா? இதை நம்பிட்டோம். பயங்கரமான அந்தர்பல்டி இது. இதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இவைகளெல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய தேர்தல் ஒரு 20 லட்சம் வாக்கு தாண்டும் போல நான் சொன்ன சாத்திரம், நாங்கள் சொன்னது எதிர்கூறல். 20 லட்சம் வாக்குகளை ஜேவிபி பின்னடைவாக சரிவாக எடுக்கலாம் என்று. வடகிழக்கில் மிகப்பெரிய மாற்றம், அம்பாறை மாவட்டத்தில் மாற்றம், மட்டக்களப்பில் மாற்றம், திருகோணமலையில் மாவட்டத்தில் மாற்றம், முல்லை கிளிநொச்சியில் மாற்றம், யாழ்ப்பாணத்தில் மாற்றம், வடகிழக்கு முழுவதும் மாற்றம். நம்பினோம் நம்பி கேட்டோம் என்ற மாதிரித்தான். எனவே மீண்டும் நிறைந்த செய்தியுடன் நாளை மாலை சந்திப்போமா? நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.